வாரணமாயிரம் அப்பானா நல்லவர், M10 அப்பானா கெட்டவரா? அப்பானாலே நல்லவர் தானே. பாசத்தை பாசமா மட்டும் காட்ட தெரியாத ஒரு மனுஷன் அப்பா தான். அம்மாவோட பாசம் பார்த்தாலே தெரியும். அப்பாவுடைய பாசம் நீங்க வளர வளரதான் புரியும். ஒரு 500 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் மட்டும் வச்சுக்கோன்னு கொடுத்ததே கிடையாது. பங்க்சுவாலிட்டியில இவங்களை மிஞ்ச யாராலையும் முடியாது. 9 மணிக்கு ட்ரெயின்னாலும் 7 மணிக்கு ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. ஃபேமிலியே வெளியில போனாலும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாரு. வெறும் புள்ள பெத்தா மட்டும் போதாது அப்பா ஆகுறதுக்கு. அப்பானா நம்பிக்கை, அப்பானா பலம், அப்பானா பொறுப்பு. என் உயிர் நன்மை இப்ப அப்பாவா இருக்கான். அவனுக்கு ஒரு தேவதை பிறந்திருக்கா. அடுத்த நாளை பத்தி யோசிக்காதவன், பாத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்றவன் அடுத்த 10 வருஷத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். என்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட பேசுற 10 விஷயத்துல 10,000 விஷயம் பாப்பாவை பத்தி தான். எங்க அப்பாவும் நான் பிறந்தப்ப என்னை பத்தி இப்படித்தானே பேசிட்டு இருந்திருப்பாரு. சுயநிலைமே இல்லாம எங்களுக்கு போகதான் அவருக்குன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் அவங்க மெனக்கெட்டு கூட பண்ணல, விரும்பி பண்றாங்க. என் வயசுல எங்க அப்பா உழைச்சதுல நான் பாதி கூட இன்னும் உழைக்கல. முயற்சி பண்ணிட்டே ஏறி மிஞ்சி மிஞ்சி போன என்ன ஆகும், தோப்ப அவ்வளவுதானே அப்படின்னு தோல்வியை கூட ஒரு படிக்கட்டாய் பார்க்க வைத்த என் ஆசான் இந்த பதிவை பயன்படுத்தி என்னை பாதுகாத்த அனைவருக்கும், எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்தியவர்களுக்கும், தந்தை மறைந்த பின் குடும்பத்தை தன் தோளில் சுமந்த அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்பாவின் நிழலில் வாழும் பிள்ளைகளுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். அப்பானா கத்துவாரு, அப்பானா மிரட்டுவாரு, அப்பானா திட்டுவாரு. கல்லுக்கு தெரியாது சிற்பி அதை அடிப்பது செதுக்குவதற்கு என்று. வழக்கம் போல முத்துக்குமார் அவர்கள் இந்த வாட்டியும் சரியா தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தை அன்பின் முன்னே